571 ஆண்டு ஆமுல் ஃபீல் அதாவது யானையின் ஆண்டு எனப்படும் வருடத்தில் மக்காவில் பிறந்தார். அவர்களின் தந்தையர் பேர் அப்துல்லா. அவர்கள் நபி பிறப்பதற்கு முன்பே மறைந்து விட்டார்கள். அவர்களின் தாயின் பேர் ஆமினா. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 6வது வயதில் மறைந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவயதிலேயே அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர், அஷாதிக் உண்மையானவர் என அழைக்கப்பட்டார். தனது 25வது வயதில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை மணந்தார்கள். 40வது வயதில் ஹிரா குகையில் இருந்தபோது ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் மூலம் குர்ஆன் முதலாக அருளப்பட்டது. அதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களே ஒரே அல்லாஹ்வை வணங்குமாறு அழைக்கத் தொடங்கினார்கள். 13 ஆண்டுகள் மக்காவில் பாடுபட்டு பின்னர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் அதாவது இடம்பெயர்வு செய்தார்கள். மதீனாவில் இஸ்லாமிய சமூகத்தை அரசும் நிறுவப்பட்டது. 63 வயதில் மதீனாவில் 632ஆம் ஆண்டு அதாவது ஹிஜ்ரி 11இல் அவர் மறைந்தார்கள். நபி முஹம்மது கிடைத்த சிறப்புகள்: குர்ஆன் அவருக்கு அருளப்பட்டது. நல்ல பண்பு, நல்ல ஒழுக்கம், உலகில் சிறந்த முன்மாதிரியாக நிகழ்ந்தார். நன்றி, வசலாம். ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். அழகிய முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பினை எடுத்துரைத்து சென்ற அன்பு மாணவன் எஸ்எம் ஹபாபன் அவர்களுக்கு அகமகிழ்வான நன்றிகளினையும் வாழ்த்துக்களினையும் தெரிவித்துக் கொண்டு சூரத்துல் அல் ஃபாத்திகா தமிழ் மற்றும் அரபு மொழியினில் எடுத்துரைப்பதற்காக அன்போடு அழைப்பது ஐஜிசி ரவுதா இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தின் அன்பு மாணவன் எஸ்எம் ஹனாஸ் அன்னவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். இங்கு சிறந்த ஒளிக்கும் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாம் அலைக்கும் வஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிரற்ற அன்புடையவன் ஆகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலத்தாரின் இலச்சனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன் மிக கிருபை உடையவன். மாலிகி யௌமித்தீன். அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். எங்கள் இரட்சகா, உன்னை நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். எவர்களின் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் வழியில் நடத்துவாயாக. அது உன் கோபத்திற்குள்ளானவர்களான யூதர்களின் வழி அல்ல, அன்றிய வழிகேடர்களான கிறிஸ்தவர்களின் வழியுமல்ல. சதகல்லாஹு அலீம்.
ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். ஒரு விடயத்தினை இந்த இடத்தினில் தெளிவுபடுத்தி ஆவணும். பிறந்தபோது தாளாட்டு, நீராட்டு, சீராட்டு என்று பல பாராட்டுகளினையும் வாழ்த்துக்களினையும் பாட்டு பழகிய இந்த மனிதனுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கும் பொழுதுதான் தான் இன்னும் சாதனை படைக்க வேண்டும், தான் இன்னும் தனக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்காட்ட வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் அவன் இதே கருவில் உருவாகும். அந்த வகையில் எமது அன்பு மாணவ செல்வங்கள் அவர்களின் திறமைகளினை வெளிக்காட்டும் பொழுது அவர்களுக்கான ஆதரவுகளினை தெரிவிங்கள். அதே போன்று எழுந்து செல்லாமல் அமைதியாக அந்த மாணவர்கள் நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து விட்டு செல்லுமாறு தாழ்மையாக வேண்டுக் கொள்கின்றேன். ஐஜிசி ரவுதா இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தின் ஏற்பாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வினில் அடுத்த நிகழ்வுக்கு உங்களை அழைத்து செல்ல அழைக்கின்றேன். அடுத்ததாக ஃபஜ்ர் தொழுகை என்ற தலைப்பினில் பேசுவதற்காக அன்போடு அழைப்பது அன்பு மாணவன் அஜ்மல் அன்னவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபஜ்ர் தொழுகை என்றால் அதற்கு தமிழில் சுபஹ் தொழுகை என்று பெயர் கூறப்படும். தூங்கும் முன் இன்ஷா அல்லாஹ் நாளை நான் சுபஹ் தொழுவேன் என்ற எண்ணத்துடன் தூங்குவதற்கு செல்ல வேண்டும். கண் விழித்தால் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தூங்கக்கூடாது. தூங்கும் முன் அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். தவறிய தொழுகைகளுக்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் தொழுதால் தான் நமது பிள்ளைகள் தொழுவார்கள் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். அலாரம் வைத்து கொண்டு தூங்க வேண்டும். வழக்கமாக சுபஹ் சொல்லும் நல்லவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். உழுவுடன் தூங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குடும்பமாக இருந்தால் முதலில் ஒருவர் மற்றவரை தண்ணீர் செலுத்தாவது எழுப்பம் போல வேண்டும். அல்லாஹ்வின் அருள் அதில் தான் அடங்கியுள்ளது. நன்றி வசலாம். ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். அழகிய முறையில் ஃபஜ்ர் தொழுகையை பற்றி ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். பர்லு தொழுகையின் விவரங்கள் தொடர்பாக பேசுவதற்கு அன்போடு அழைப்பது அன்பு மாணவன் எம்ஆர் ஷமட் அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். ஷஹமத் அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். சபையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன் கூற வந்துள்ள விடயம் என்னவென்றால் ஃபர்லு தொழுகையின் விவரங்கள். ஃபர்லு தொழுகை இரு வகைப்படும். ஒன்று ஃபர்லு ஐன், இரண்டாவது ஃபர்லு கிஃபாயா. ஃபர்லு ஐன் என்றால் பருவவயதை அடைந்த முஸ்லிமான மற்றும் சுதந்திரமான ஒவ்வொரு ஆண் பெண்களின் மீது கட்டாய கடமையாகும். உதாரணமாக நாம் ஒவ்வொரு நாளும் 5 வேளை நிறைவேற்றும் ஃபர்லு தொழுகை என்று கூறலாம். ஃபர்லு கிஃபாயா பொதுவான கடமையாகும். ஊரில் உள்ள சிலர் இதை நிறைவேற்றினால் போதும். உதாரணமாக ஜனாசா தொழுகை என்று கூறலாம். நன்றி. ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். அழகிய முறையில் ஃபர்லு தொழுகையின் சிறப்புகளை பற்றி எடுத்துரைத்துச் சென்ற அன்பு மாணவன் எம்ஆர் சஹமத் அன்னவர்களுக்கு அகமாழ்வான் நன்றிகளினையும் வாழ்த்துக்களினையும் தெரிந்து கொண்டு இந்த இடத்தினில் எமது ஐஜிசி ரவுதா
அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொட்டிய தந்தானே சைத்தான் பொட்டிய தந்தானே, வீட்டுக்குள்ளே புகுந்து வந்து ஆளுகின்றானே. ஊரை கெடுத்தானே சைத்தான் ஊரை கெடுத்தானே, ஓதல் படிப்பு எல்லாத்தையும் போட்டு கெடுத்தானே. பொட்டிய தந்தானே சைத்தான் பொட்டிய தந்தானே, வீட்டுக்குள்ளே புகுந்து வந்து ஆளுகின்றானே. ஊரை கெடுத்தானே சைத்தான் ஊரை கெடுத்தானே, ஓதல் படிப்பு எல்லாத்தையும் போட்டு கெடுத்தானே. கூரை மேலே இருக்கின்ற கம்பி குச்சியால நுணுக்கமாக இறங்கி வந்து உள்ளத்தில் புகுந்தானே. கூரை மேலே இருக்கின்ற கம்பி குச்சியால நுணுக்கமாக இறங்கி வந்து உள்ளத்தில் புகுந்தானே. தீனோடு வாழ்ந்தவரை சேர்த்து கெடுத்தானே, தீனோடு வாழ்ந்தவரை சேர்த்து கெடுத்தானே. இஸ்லாமிய பண்பாட்டை அழுக்கி போட்டானே. பொட்டிய தந்தானே சைத்தான் பொட்டிய தந்தானே, வீட்டுக்குள்ளே புகுந்து வந்து ஆளுகின்றானே. ஊரை கெடுத்தானே சைத்தான் ஊரை கெடுத்தானே, ஓதல் படைப்பு எல்லாத்தையும் போட்டு கெடுத்தானே. வீட்டிலுள்ள பெண்களைத்தான் மாத்துறாண்டா பாரு, அடுப்பிலுள்ள சோத்த பார்க்க நேரமில்ல பாரு. வீட்டிலுள்ள பெண்களைத்தான் மாத்துறாண்டா பாரு, அடுப்பிலுள்ள சோத்த பார்க்க நேரமில்ல பாரு. புள்ள குட்டி எல்லாருமே தூங்கி போச்சு பாரு, புள்ள குட்டி எல்லாருமே தூங்கி போச்சு பாரு. ஆக்கி போட்ட சோத்த போட மறந்து போச்சு பாரு. பொட்டிய தந்தானே சைத்தான் பொட்டிய தந்தானே, வீட்டுக்குள்ளே புகுந்து வந்து ஆளுகின்றானே. ஊரை கெடுத்தானே சைத்தான் ஊரை கெடுத்தானே, ஓதல் படிப்பு எல்லாத்தையும் போட்டு கெடுத்தானே. குடும்பமெல்லாம் குலைத்து போட்டான் சைத்தாண்டா பாரு, கொத்பாவ கதறி கதறி சொல்லுறாங்க கேளு. குடும்பமெல்லாம் குலைத்து போட்டான் சைத்தாண்டா பாரு, கொத்பாவ கதறி கதறி சொல்லுறாங்க கேளு. கேட்டத நீ கொஞ்ச நேரம் சிந்தனை செய்து பாரு, கேட்டத நீ கொஞ்ச நேரம் சிந்தனை செய்து பாரு. தெரிந்து விட்டால் சைத்தான்கள் ஓடிவிடும் பாரு. பொட்டிய தந்தானே சைத்தான் பொட்டிய தந்தானே, வீட்டுக்குள்ளே புகுந்து வந்து ஆளுகின்றானே. ஊரை கெடுத்தானே சைத்தான் ஊரை கெடுத்தானே, ஓதல் படைப்பு எல்லாத்தையும் போட்டு கெடுத்தானே. ஓதல் படைப்பு எல்லாத்தையும் போட்டு கெடுத்தானே, ஓதல் படைப்பு எல்லாத்தையும் போட்டு கெடுத்தானே. நன்றி வசலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அழகிய முறையினில் கசீதா ஒன்றினை பாடி சென்ற அன்பு மாணவன் எம் நிம்சாத் அவர்களுக்கு அகமகிழ்வான நன்றிகளினையும் வாழ்த்துக்களினையும் தெரிந்து கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு உங்களை அழைத்து செல்லலாம் நினைக்கின்றேன். கசீதா ஒன்றினை பாடுவதற்காக அன்போடு அழைப்பது ஏ ஆஃபித் அன்னவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ் எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ் எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ் எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ் எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ் எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ் புனிதம் பூக்கும் உங்கள் மாமதீனா நாடி வருவேனே புனிதம் பூக்கும் உங்கள் மாமதீனா நாடி வருவேனே உவந்தே பாடி உங்கள் பேரன்வை நான் இழந்தே வருவேனே எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ் எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ் சிதுக்கு நாயகமே வானலிடம் பரிந்துரைப்பீரே சிதுக்கு நாயகமே வானலிடம் பரிந்துரைப்பீரே சிதுக்கு நாயகமே வானலிடம் பரிந்துரைப்பீரே தங்கள் மகளான அன்னை ஆயிஷாவின் இல்லம் வருவேனே தங்கள் மகளான அன்னை ஆயிஷாவின் இல்லம் வருவேனே திங்கள் நபிநாதரின் திருபூமுகம் நான் காண வருவேனே எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ் எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ் புனிதம் பூக்கும் உங்கள் மாமதீனா நாடி வருவேனே புனிதம் பூக்கும் உங்கள் மாமதீனா நாடி வருவேனே உவந்தே பாடி உங்கள் பேரன்வை நான் இழைந்தே வருவேனே எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ் எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ் விரம் சரிந்தோரே நபிகள் தோழரே உயர் சிங்கமே உமரே விரம் சரிந்தோரே நபிகள் தோழரே உயர் சிங்கமே உமரே விரம் சரிந்தோரே நபிகள் தோழரே உயர் சிங்கமே உமரே விரைந்தே நானும் அங்கு ஏங்கி நபிகள் எழில் முகம் காணவே விரைந்தே நானும் அங்கு ஏங்கி நபிகள் எழில் முகம் காணவே வள்ளல் பெருமானிடமே வாவி எமக்கு பரிந்துரை செய்வீரே எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ் எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ் எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ் எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ் அண்ணல் மஹ்மூதரே என் நெஞ்சமாலும் ஹாதமுன் நபியே அண்ணல் மஹ்மூதரே என் நெஞ்சமாலும் ஹாதமுன் நபியே அண்ணல் மஹ்மூதரே என் நெஞ்சமாலும் ஹாதமுன் நபியே அருள் தவழ்ந்தாடும் உங்கள் சாந்த வதனம் பார்ப்பதும் என்னாலும் அருள் தவழ்ந்தாடும் உங்கள் சாந்த வதனம் பார்ப்பதும் என்னால் கண்ணாலே காதலாயான் காண வேண்டும் அழைத்திடுவீர்களே எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ் எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ் எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ் எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ் புனிதம் பூக்கும் உங்கள் மாமதீனா நாடி வருவேனே புனிதம் பூக்கும் உங்கள் மாமதீனா நாடி வருவேனே உவந்தே பாடி உங்கள் பேரன்வை நான் இழைந்தே வருவேனே எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ்
எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லா. நன்றி, வசலாம். ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். அழைக்க முறையில் கசிதாவுடைய பாடி சென்ற அன்பு மாணவன் ஐயம் ஃபாஃபி தண்டவர்களுக்காக மகிழ்வான நன்றிகளினையும் வாழ்த்துக்களினையும் தெரிந்து கொண்டு ஈமானின் அம்சங்கள் என்ற தலைப்பினில் பேசுவதற்காக அன்போடு அழைப்பது அன்பு மாணவன் என் நஃப்லி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஐஜிசி ரவுதா இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தின் அன்பு மாணவன் என் நஃப்லி அன்னவர்களை ஈமானின் அம்சங்கள் என்ற தலைப்பினில் சிறிய பேச்சு ஒன்று பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமானின் அம்சங்கள். ஈமானின் அம்சங்கள் 6 ஆகும். அல்லாஹை ஈமான் கொள்ளுதல், மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல், வேதங்களை ஈமான் கொள்ளுதல், ரசூல்மார்களை ஈமான் கொள்ளுதல், கியாமத் நாளை ஈமான் கொள்ளுதல், நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடைபெறுகின்றது என்று ஈமான் கொள்ளுதல். நன்றி, வசலாம். நன்றி, ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். அழகிய முறையில் ஈமானின் அம்சங்கள் என்ற தலைப்பில் பேசி சென்ற மாணவன் என் நஃப்லி அவர்களுக்கு அகமகிழ்வான நன்றிகளினையும் வாழ்த்துக்களினையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்ததாக குர்ஆனை ஏன் ஓத வேண்டும் என்ற தலைப்பினில் பேசுவதற்காக அன்போடு அழைப்பது அன்பு மாணவன் ஷஹ்ரான் அன்னவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். ஐஜிசி ரவுதா இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தின் அன்பு மாணவன் ஷஹ்ரான் அன்னவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் முன்னால் குர்ஆனை ஏன் ஓத வேண்டும் என்பது பற்றி பேச வந்துள்ளேன். நாம் குர்ஆனை ஓத வேண்டிய காரணங்கள். முதலாவது, அல்லாஹ்வின் வார்த்தை என்பதால். குர்ஆன் என்பது நம் படைப்பாளனான அல்லாஹ்வின் நேரடி வார்த்தைகள். அல்லாஹுடன் பேசிக்கொள்வது போல அவனின் வழிகாட்டலை நேரடியாக அறிந்து கொள்வதற்காக குர்ஆன் ஓத வேண்டும். இரண்டாவது, வழிகாட்டியாக இருப்பதால். குர்ஆன் என்பது நம் வாழ்க்கையான முதன்மையான வழிகாட்டி. நல்லது கெட்டது எது எமக்கு நன்மை தரும் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை குர்ஆன் கற்றுத்தருகிறது. மூணாவது, அல்லாஹ்வின் அருகாமை பெறுவதற்கு. குர்ஆன் ஓதுவை தொழுகையைப் போல ஒரு இபாதத். நான்காவது, இதயத்திற்கு அமைதி. குர்ஆன் ஓதினால் மன அழுத்தம் குறையும், உள்ளத்தில் அமைதி பெருகும். அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் இதயத்தின் அமைதி அடையும். ஐந்தாவது, தொழுகைக்கு வாழ்க்கைக்கும் அவசியமான தினசரி தொழுகையின் குர்ஆன் வசனங்களை ஓத வேண்டும் கட்டாயம். தொழுகையில் கூட சரியாக நிற்க குர்ஆன் மனப்பாடம் செய்திருக்க அவசியம். ஆறாவது, நல்ல வாழ்க்கை நடத்தவும் மறுமை வெற்றியும். குர்ஆனை ஓதுவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ்வின் சிறப்பு கருணையும் பரிந்துணரும் பெறுவீர்கள். குர்ஆன் நமக்கு வழிகாட்டியாக இருப்பது சேர்ப்பதற்கு அழைக்கும். மாணவர்களுக்கு சுருக்கமாக செல்ல வேண்டியது, குர்ஆன் ஓதுவது அல்லாஹ்வின் வார்த்தை கேட்பதற்கு, வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கும், மன அமைதிக்கும், மறுமையில் வெற்றியையும் தருவதற்கு ஆகும். நன்றி, வசலாம்.
குர்ஆன் ஏன் ஓத வேண்டும் என்ற தலைப்பினில் பேசி சென்ற மாணவன் சஹரான் அன்னவர்களுக்கு அகமகிழ்வான நன்றிகளினையும் வாழ்த்துக்களினையும் தெரிந்து கொண்டு நேரம் என்ற தலைப்பினில் பேசுவதற்காக அன்போடு அழைப்பது அன்பு மாணவன் ஐமன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரமானது அல்லாஹு தாலா நமக்கு அளித்த அமானிதமாகும். அதனால் நாம் அனைவரும் நேரத்தை எவ்வாறு கழித்தோம் என்பது பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம். இதனை உறுதிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். காலத்தின் மீது சத்தியமாக, அதிகாலையின் மீது சத்தியமாக, முற்பகல் மீது சத்தியமாக, இருண்ட இரவின் மீது சத்தியமாக என பல்வேறு இடங்களில் கூறி காட்டுகிறான். எனவே நமக்கு வழங்கப்பட்ட நேரத்தை எவ்வாறு வீணான வழியில் செலவழிக்காமல் நல்ல விடயங்களை கற்றுக்கொள்வதில் பயன்படுத்தி ஈருலக வெற்றியை பெற முயற்சி செய்வோமாக. நன்றி, வஸ்ஸலாம். ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். நேரம் என்ற தலைப்பினில் பேசி சென்ற அன்பு மாணவன் ஐமன் அவர்களுக்கு அகமகிழ்வான நன்றிகளினையும் வாழ்த்துக்களினையும் தெரிந்து கொண்டு கசீதா ஒன்றினை பாடுவதற்காக அன்போடு அழைப்பது ஐஜிசி ரவுதா இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தின் அன்பு மாணவன் எம்ஆர் இமாத் அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் இனிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன் ஒரு கசிதாவை பாட வந்துள்ளேன். ரபீஉல் அவ்வல் 12 பூத்த எங்கள் பெருமானே அண்ணல் முஸ்தபாவே. ரபீஉல் அவ்வல் 12 பூத்த எங்கள் பெருமானே அண்ணல் முஸ்தபாவே. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலே யா ஹபீபே யா ரசூலே யா ஹபீபே யா நபி அல்லாஹ் யா வலி அல்லாஹ். ரபீஉல் அவ்வல் 12 பூத்த எங்கள் பெருமானே அண்ணல் முஸ்தபாவே. அன்பு கொண்ட குணம் ஒளியிலான முகம் பொறுமை மிகுந்த இடம் இருந்ததில்லை வஞ்சகம். அன்பு கொண்ட குணம் ஒளியிலான முகம் பொறுமை மிகுந்த இடம் இருந்ததில்லை வஞ்சகம்.
ரபியூனில் அவ்வல் 12 பூத்த எங்கள் பெருமானே அண்ணல் முஸ்தபாவே உங்கள் வாழ்வின் போக்கிலே வேண்டும் எங்கள் வாழ்க்கையே சொர்க்க பூமி செல்லவே வேண்டும் எங்கள் வழியும் அங்கே உள்ளதே வாய்மையும் நேர்மையும் உள்ளவரே காத்திமுல் அம்பியாயம் நபியே மறுமை நாள் நெருங்கும் வரை வாழ்த்திடுவோம் நாம் புகழை ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலே யா ஹபீபே யா ரசூலே யா ஹபீபே யா நபி அல்லாஹ் யா வலி அல்லாஹ் யா நபி அல்லாஹ் யா வலி அல்லாஹ் ரபியூனில் அவ்வல் 12 பூத்த எங்கள் பெருமானே அண்ணல் முஸ்தபாவே ரபியூனில் அவ்வல் 12 பூத்த எங்கள் பெருமானே அண்ணல் முஸ்தபாவே. நன்றி அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான பெற்றோர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். தயவு செய்து உங்களுடைய பிள்ளை நேரத்துடன் நிகழ்ச்சிகளை நிறைவு செய்திருக்கலாம். ஆனால் இன்னும் பிள்ளைகள் இருக்கின்றது நிகழ்வுகளை செய்வதற்காக. அனைத்து பெற்றோர்களும் அனைத்து மாணவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து நேரங்களும் பூர்த்தி செய்யப்படும். எனவே அனைத்து மாணவர்களுடைய நிகழ்வுகளையும் பார்த்து அந்த மாணவர்களுக்கு நிகழ்ச்சி முடிந்தவுடன் அல்லாஹு அக்பர் என்று கூறி உற்சாகங்களை ஆதரவுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து உள்ளே இருக்கக்கூடிய மாணவர்கள் பேசுகின்றதென்றால் இடையில் ஒரு பெரியவர் வந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். அதே போல உள்ளே கதைத்து கொண்டிருக்காதீர்கள். மாணவர்களின் கைகளில் மொபைல்களை கொடுக்காதீர்கள். அடுத்த நிகழ்வுக்கு உங்களிலேயே அழைத்து செல்லலாம் நினைக்கின்றேன். அடுத்ததாக தண்ணீர் குடிப்பதன் சிறப்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு அன்போடு அழைப்பது அன்புமானவன் எம்ஐ இபாதத்துல்லா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஐஜிசி இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தின் அன்புமானவன் எம்ஐ இபாதத்துல்லா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் இனிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தண்ணீர் குடிக்கும் போது பேண வேண்டிய ஒழுங்குகள். முதலாவது, தண்ணீர் குடிப்பதற்கு முன் பிஸ்மில்லாஹ் கூற வேண்டும். இரண்டாவது, அந்த பாத்திரத்தில் தூசு உள்ளதா என்று பார்க்க வேண்டும். மூன்றாவது, தண்ணீரை அமர்ந்து குடிக்க வேண்டும். நான்காவது, தண்ணீரை மூச்சை விட்டு ஒவ்வொரு முடலாக குடிக்க வேண்டும். ஐந்தாவது, தண்ணீர் பாத்திரத்தினுள் மூச்சு விடக்கூடாது. ஆறாவது, தண்ணீர் குடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ் கூற வேண்டும். நன்றி, வஸ்ஸலாம். நன்றி. அழகிய முறையில் தண்ணீர் குடிப்பதன் சிறப்புகளை பற்றி எடுத்துரைத்து சென்ற அன்பு மாணவன் எம்ஐ இபாதத்துல் அவர்களுக்கு அகமகிழ்வான நன்றிகளினையும் வாழ்த்துக்களினையும் தெரிவித்துக் கொண்டும் அடுத்ததாக சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் என்ற தலைப்பினில் பேசுவதற்கு அன்போடு அழைப்பது அன்பு மாணவன் இன்ஷாம் அன்னவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தின் அன்பு மாணவன் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் தலைப்பினில் பேசுவதற்கு அன்போடு அழைப்பது அன்பு மாணவன் இன்ஷாம்.
அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் தூதை நபிமார்க்கு இனிதே செய்பவர் ஜிப்ரீலே, நீர்நிலை காற்றின் பொறுப்பாக நியமித்தவரே மீகாயில், சூறை ஊதுபவர் மலக்காக காத்தே இருப்பவர் இஸ்ராஃபீல், மனித உயிரை எடுப்பவர் பொறுப்பாய் அமைந்தவர் இஸ்ராயேல், கபூரில் கேள்வியை கேட்பவரே முன்கர் நகீர் என்பவரே, மனிதர் செய்யும் நன்மைகளை பதிபவர் மலக்கு ரகீப் அவரே, தீமை பதிபவர் அதேத் அவரே, நரகின் அதிபதி மாலிகே, பதின்மறை நம்பி நடப்போமே. நன்றி. அஸ்ஸலாம். நன்றி. அதனைத் தொடர்ந்து அழகிய முறையினில் சுவர்க்கத்தை கொண்டு நன்மராயம் கூறப்பட்டவர்கள் என்ற தலைப்பில் பேசி சென்ற மாணவன் இன்ஷாம் அவர்களுக்காக மகிழ்வான நன்றிகளினையும் வாழ்த்துக்களினையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அன்போடு அழைப்பது ஹசீதா ஒன்றினை பாடுவதற்கு அன்போடு அழைப்பது அன்பு மாணவன் வை சஹாத் அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாலைவனச் சோலையில மின்னுகின்ற ரோஜாவாம், சாலையங்கு முந்த நறுமணம், இறைவன் அளித்த அருள் பொக்கிஷம். பாலைவனச் சோலையில மின்னுகின்ற ரோஜாவாம், சாலையங்கு முந்த நறுமணம், இறைவன் அளித்த அருள் பொக்கிஷம். உங்கள் அருமையை நானும் சுவத்திட நபிய நாங்கள் எங்கும் ஏங்கிறோம். உங்கள் அருமையை நானும் சுவத்திட நபிய நாங்கள் எங்கும் ஏங்கிறோம். பாலைவனச் சோலையில மின்னுகின்ற ரோஜாவாம், சாலையங்கு முந்த நறுமணம், இறைவன் அளித்த அருள் பொக்கிஷம். இரு சூழ்ந்த உலகம் முழுவும் வரவம் மலர்ந்தது, சாலையங்கு பொறுமை போல் உங்கொலியும் திகழ்ந்தது. இருள் சூழ்ந்த உலகம் முழுவும் வரவம் மலர்ந்தது, சாலையங்கும் பொறுமை போல் உங்கொலியும் திகழ்ந்தது. யார சூழலா முகத்தின் காண உள்ளம் பாடுதே, கோடி கோடி வார்த்தைகளே சொல்லு வாழ்த்து பாடுதே. கொல்லு பமலிலக்க தௌமன்யா, கொல்லு பமலிலக்க தௌமன்யா, கொல்லு பமலிலக்க தௌமன்யா, கொல்லு சர்மிலக்க தௌமன்யா. பாலைவனச் சோலையில மின்னுகின்ற ரோஜாவாம், சாலையங்கு முந்த நறுமணம், இறைவன் அளித்த அருள் பொக்கிஷம். உங்கள் அருமையை நானும் சுவத்திட நபிய நாங்கள் எங்கும் ஏங்கிறோம். உங்கள் அருமையை நானும் சுவத்திட நபிய நாங்கள் எங்கும் ஏங்கிறோம். நியாயமே உம்முகத்தின் வீசமென்று பொன் சுடல், காணுகின்ற கண்களுக்கு அளித்திடுமே தீன் சுடல். நியாயமே உம்முகத்தின் வீசமென்று பொன் சுடல், காணுகின்ற கண்களுக்கு அளித்திடுமே தீன் சுடல். நீ நடந்த பாதையெல்லாம் தீனி ஒளி இலங்குதே, நீ தந்த இனிய வாழ எம் உள்ள மலர்ந்ததே. கொல்லு பமலிலக்க தௌமன்யா, கொல்லு சார்மில்லம்மன் லக்கையா, கொல்லு பமலிலக்க தௌமன்யா, கொல்லு சார்மில்லம்மன் லக்கையா. பாலைவனச் சோலையில மின்னுகின்ற ரோஜாவாம், சாலையங்கு முந்த நறுமணம்,
இறைவன் அளித்த அருள் பொக்கிசம் பாலைவன சோலையில மின்னுகின்ற ரோஜாவம் சாலையங்கு முந்த நறுமணம் இறைவன் அளித்த அருள் பொக்கிசம் உங்கள் அருமையை நானும் சுவத்திட நபிய நாங்கள் எங்கும் ஏங்கிறோம் உங்கள் அருமையை நானும் சுவத்திட நபிய நாங்கள் எங்கும் ஏங்கிறோம் பாலைவன சோலையில மின்னுகின்ற ரோஜாவம் சாலையங்கு முந்த நறுமணம் இறைவன் அளித்த அருள் பொக்கிசம் உங்கள் அருமையை நானும் சுவத்திட நபிய நாங்கள் எங்கும் ஏங்கிறோம் உங்கள் அருமையை நானும் சுவத்திட நபிய நாங்கள் எங்கும் ஏங்கிறோம். நன்றி வசலாம். நன்றி, ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வுக்கு உங்களை அழைத்து செல்லலாம் நினைக்கின்றேன். அடுத்த நிகழ்வாக உழு இல்லாதவர்கள் செய்யக்கூடாத காரணங்களின் தலைப்பினில் பேசுவதற்காக அன்போடு அழைப்பது அன்பு மாணவன் எம் தானிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அன்பின் வரி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உழு இல்லாதவர்கள் செய்யக்கூடாத காரியம் மூன்று முதலாவது உழு இல்லாதவர்கள் தொழக்கூடாது. இரண்டாவது உழு இல்லாதவர்கள் அல் குர்ஆனை தொடக்கூடாது. மூன்றாவது உழு இல்லாதவர்கள் அல்லாஹ்வின் ஆலயத்தை தவாஃப் செய்யக்கூடாது. நன்றி. அஸ்ஸலாம். ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். அழகு முறையில் புழு இல்லாதவர்கள் செய்யக்கூடாத காரணங்களின் தலைப்பில் பேசி சென்ற மாணவனுக்காக மகிழ்வான நன்றிகளினையும் வாழ்த்துக்களினையும் தெரிந்து கொண்டு அடுத்ததாக ஒரு கசீதா ஒன்றினை பாடுவதற்காக அன்போடு அழைப்பது ஜைன் அஃப்லால் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஐஜிசி மதுரா இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தின் அன்பு மாணவன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னை ஃபாத்திமா அவர் வாழ்வை பாரமா, வெற்றி வேலுமா அவ்வழியில் செல்லமா. அன்னை ஃபாத்திமா அவர் வாழ்வை பாரமா, வெற்றி வேலுமா அவ்வழியில் செல்லமா. நீ போகும் பாதை அவர் வழியா எண்ணி பாரமா, அவர் வழியை தேடி நீயும் வந்து வெற்றி காணமா. அன்னை ஃபாத்திமா அவர் வாழ்வை பாரமா, வெற்றி வேலுமா அவ்வழியில் செல்லமா. நாவால் பேசினால் உண்மை பேசுவார், செயலால் காட்டினார் நபிமணி போற்றுவார். நாவால் பேசினால் உண்மை பேசுவார், செயலால் காட்டினார் நபிமணி போற்றுவார். இறையோடி நானே ஏற்று முகமூடி பருதாவை போட்டு முறையோடு வாழ்ந்தார்கள் தந்தை வழி, முறையோடு வாழ்ந்தார்கள் தந்தை வழி. அன்னை ஃபாத்திமா அவர் வாழ்வை பாரமா, வெற்றி வேலுமா அவ்வழியில் செல்லமா. கணவனை நேசித்தால் கண்ணியம் காட்டுவார், துன்பங்கள் தாங்கினார் பொறுமை காட்டினார். கணவனை நேசித்தால் கண்ணியம் காட்டினார், துன்பங்கள் தாங்கினார் பொறுமை காட்டுவார். இறையோனி நானே ஏற்று ரசூலின் தீனையும் தாங்கி நம் பெண்கள் எல்லோருக்கும் வழிகாட்டினார், நம் பெண்கள் எல்லோருக்கும் வழிகாட்டினார். அன்னை ஃபாத்திமா அவர் வாழ்வை பாரமா, வெற்றி வேலுமா அவ்வழியில் செல்லமா. அன்னை ஃபாத்திமா அவர் வாழ்வை பாரமா,
வெற்றி வேணுமா அவ்வழியில் செல்லமா நீ போகும் பாதை அவர் வழியா எண்ணி பாரமா அவர் வழியை தேடி நீயும் வந்து வெற்றி காணமா அன்னை பாத்திமா அவர் வாழ்வை பாரமா வெற்றி வேணுமா அவ்வழியில் செல்லமா. நன்றி வசலாம். நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வுக்கு உங்களை அழைத்து செல்லலாம் நினைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக தூங்கும் முன் தூங்கி எழுந்த பின் ஓதும் துவாக்கள் என்ற தலைப்பினில் அன்போடு அழைப்பது அஃப்லால் அண்டவர்களினை தூங்கி எழுந்த பின் ஓதும் துவாக்களினை சொல்வதற்காக. அனைவருக்கும் இனி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூங்கி எழுந்தும் பின் ஓதும் துவா அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹ்யா. பொருள்: இறைவா, உன் பெயரால் நான் தூங்குகிறேன், உன் பெயரால் உயிர் பெறுகிறேன். நன்றி வசல்லம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதனைத் தொடர்ந்து அடுத்த மாணவனை கசீதா ஒன்றினை பாடுவதற்காக அன்போடு அழைப்பது என்எம் முவாத் மணிகவும் ஐ இனாமுல் ஹசன் அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தின் துண்டு நீளம் பலஸ்தீனம், கொத்து கொத்தாய் குண்டு மலை ஷுஹதா பூமி இஸ்ராவின் அடையாளம், நபிமார்கள் பூர்வீகம். வஹிமலை வஹிமலை செழித்த நீளம், சலபுகள் பாதம் தொட்ட பலஸ்தீனம், நஸ்ரும் மினல்லாஹி வஃபாத்துன் கரீபுன். கொலை வெறியின் முழு வடிவம் சியோனிசம் ஒன்றே ஒன்றுதான், குலமாகும் குருதியிலும் ஈமானின் உறுதி கண்டோம், மங்கையேரின் மழலைகளின் மலை போன்ற துணிவு கண்டோம், தூபானுல் அக்ஸானி காசாவின் கம்பீரம், சுவனத்தின் துண்டு நீளம் பலஸ்தீனம், கொத்து கொத்தாய் குண்டு மலை ஷுஹதா பூமி இஸ்ராவின் அடையாளம், நபிமார்கள் பூர்வீகம். இறை தூது விதையான வஹியின் தேசம் நீ, ஈமானின் ஜீவநாதம் ஒளித்திடும் பத்ருஹலம், பலஸ்தீனின் உன் விடியால் லொக்காய் சருஹாகும் மலர்கள் நாம், சியோனீச சிறையில் நீ உனை மீட்கும் அபபீல்கள். வஹிமலை வஹிமலை செழித்த நீளம், சலபுகள் பாதம் தொட்ட பலஸ்தீனம், நஸ்ரும் மினல்லாஹி வஃபாத்துன் கரீபுன். பலஸ்தீனின் குடியேற்றம், குடிமகன் பட்டம் வேறு, பலஸ்தீனின் குடியேற்றம், குடிமகன் பட்டம் வேறு, பிலஸ்தீனின் மைந்தர்கள் நாம், ஆனாலும் அஹதிஹலாம், தாய் மண்ணில் வேறருந்து வாழ்வது பேரழகு பேரவலம். என்ன நீதி எவர் நீதி
துடைத்தெம்மை துவம்சம் செய்ய உலகமே திரண்டாலும் அடியோடு மரம் போல் நாம் சாய்ந்தாலும் மீண்டெழுவோம். மனமெங்கு உன் கனவு சஜிதாவில் வீழ்கின்றோம். மனமெங்கு உன் கனவு சஜிதாவில் வீழ்கின்றோம். நன்றி. நன்றி. வசலாம். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அழகிய முறையில் கசீதாவுடைய பாடி சென்று அன்பு மாணவனுக்கு அகமகள்வான நன்றிகளினையும் வாழ்த்துக்களினையும் தெரிந்து கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு உங்களை அழைத்து செல்லலாம் நினைக்கின்றேன். முதலாம் களிமாவினை சொல்வதற்காக அன்போடு அழைப்பது அன்பு மாணவன் NM முவாத், இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தின் ஐஜிஸ் ரவுதாவின் அன்பு மாணவன் NM முவாத் அவர்களினை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். போடும். அனைவருக்கும் இனி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாம் கலிமா தய்யிப் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. வணக்கத்துக்குரிய நாயவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அல்லாஹ்வின் தூதர் ஆவார்கள். நன்றி. வசலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அழைக்கும் முறையினில் முதலாம் களிமாவினை எடுத்துரைச் சேர்ந்த அன்பு மாணவனுக்கு NM முவாத் அவர்களுக்காக மகிழ்வான நன்றிகளினையும் வாழ்த்துக்களினையும் தெரிந்து கொண்டும் ஹசீதா ஒன்றை பாடுவதற்கு அன்போடு அழைப்பது அன்பு மாணவன் சம்லி அன்னவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் என்னிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்பராகமாய் இதயம் பாடுதே இறுதி தூதரின் வருகை தேடியே. இளமை முதுமையாய் மாறி போகுதே காட்சி கண்ணிலே காணவில்லையே. குழந்தை அழுகும் நோக்கம் தாயின் அமுதை நாடியே. கவிப்பாவை பாடும் நோக்கம் நபி அழகை காணவே. இன்பராகமாய் இதயம் பாடுதே இறுதி தூதரின் வருகை தேடியே. இளமை முதுமையாய் மாறி போகுதே காட்சி கண்ணிலே காணவில்லையே. கருப்பில் சுவப்பிலோ ஏழ்மை செழிப்பினோம் ஒருவர் மறுவராய் தாழ்ந்திட முடியுமோ. கருப்பில் சுவப்பிலோ ஏழ்மை செழிப்பினோம் ஒருவர் மறுவராய் தாழ்ந்திட முடியுமோ. இதிலல்ல இறையோனின் பொருத்தம் இறையஞ்சி வாழ்வதே சிறப்பும். இதிலல்ல இறையோனின் பொருத்தம் இறையஞ்சி வாழ்வதே சிறப்பும். எல்லோரும் சமமென்று உரைத்தார்களே எல்லோரும் சமமென்று உரைத்தார்களே. இன்பராகமாய் இதயம் பாடுதே இறுதி தூதரின் வருகை தேடியே. இளமை முதுமையாய் மாறி போகுதே காட்சி கண்ணிலே காணவில்லையே. மதினத்து மண்ணிலே மாமூதர் வாழ்வதால் நோய் குணமாகுதே வளமிக்க பெருகுதே. மதினத்து மண்ணிலே மாமூதர் வாழ்வதால் வளமிக்க பெருகுதே. உயிர் போகும் முன்னே அம்மண்ணை கரத்தாலே ஏந்தியும் கண்ணில் கலந்தாடியே நான் கரை சேரனும் கலந்தாடியே நான் கரை சேரனும். இன்பராகமாய் இதயம்
பாடுதே இறுதி தூதரின் வருகை தேடியே இளமை முதுமையாய் மாறி போகுதே காட்சி கண்ணிலே காணவில்லையே. நன்றி வசா. ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். அழகிய முறையில் சிறந்த முறையில் கசீதாவை ஓதிச் சென்ற இஸ்லாமிய வழிகாட்டல் மையம் ஐஜிசி ரவுதாவின் அன்பு பாடவனுக்கு அகமகிழ்வான நன்றிகளினையும் வாழ்த்துக்களினையும் தெரிந்து கொண்டு அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வுக்கு உங்களை அழைத்துச் செல்லலாம் நினைக்கின்றேன். ஹசீதா ஒன்றை பாடுவதற்காக அன்போடு அழைப்பது அன்பு மாணவன் சஜாஸ் அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். ஐஜிசி ரவுதா இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தின் அன்பு மாணவன் சஜாஸ் அவர்களினை ஹசீதா ஒன்றை பாடுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரந்த மாநபி யாரந்த மாநபி யாரந்த மாநபி யாரந்த மாநபி பல கோடி மக்கள் புகழ்கின்ற நபியே உம்மையொரு நேரம் நாம் காண நீரிங்கு இல்லையே. யாரந்த மாநபி யாரந்த மாநபி யாரந்த மாநபி யாரந்த மாநபி ரபியூனில் அவ்வல் 12 இறையோனின் அருளாம் மரபு மண்ணிலே அன்பேயம் தாகா மணிமாணிக்கம் மஹ்மூது நபி தூதருதயமாகவே இருளில் இருந்த உலகம் ஒளியிலாகி போச்சு. அந்த நபிகளாரின் வரவே சுவன வழிகளாச்சு. அந்த நபியை இங்கு வாழ்த்தும் போது சுகமாக தோன்றுதே. யாரந்த மாநபி யாரந்த மாநபி யாரந்த மாநபி யாரந்த மாநபி மஹ்மூதயங்கள் நபிநாதரே உம்மை காண நாங்கள் ஆசை கொள்கிறோம். அழகான உங்கள் முகம் பார்க்கையில் புகழ் மாலை பாடி போற்ற நினைக்குமே. உம்புகளை பாடி மகிழ்ந்தால் துன்பம் வருவதில்லை. உம்முகத்தை பார்த்து கொண்டால் எதுவும் தேவையில்லை. உம்மை வாழ்த்தி இங்கு பாடும் போது சுகமாக இருக்குதே. யாரந்த மாநபி 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 பல கோடி மக்கள் புகழ்கின்ற நபியே உம்மையொரு நேரம் நாம் காண நீரிங்கு இல்லையே. யாரந்த மாநபி யாரந்த மாநபி யாரந்த மாநபி யாரந்த மாநபி. நன்றி வசலாம். ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். வகையில் மனித பண்புகள் என்ற தலைப்பினில் பேசுவதற்காக அன்போடு அழைப்பது மாணவன் எம் வசீம் ஷஜாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மனித பண்புகள். அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
மனித பண்புகள் சில: ஏழ்மையிலும் நேர்மை, செல்வத்திலும் எளிமை, வறுமையிலும் ஈகை, துன்பத்திலும் உண்மை, பகைவனிடம் தயை, கோபத்திலும் பொறுமை, எந்நிலையிலும் அன்பு, பதவியிலும் பணிவு, அதர்மத்திலும் பயம், வறுமையிலும் மிக வறியது மடமை, செல்வத்திலும் மிக பெரிய செல்வம் கல்வி, பண்பில் மிகச் சிறந்த பண்பு ஒழுக்கம், சொல்லில் மிக வன்மையானது உண்மை, சொல்லில் மிக எளியது பொய். நன்றி. வஸ்லாம். ஜஸாகுமுல்லாஹு ஹைர். அழகிய முறையில் மனித பண்புகள் என்ற தலைப்பினில் பேசி சென்ற அன்பு மாணவன் எம் வசீம் ஷஜாத் அவர்களுக்கு அகமக்கள் நன்றிகளினையும் வாழ்த்துக்களினையும் தெரிவித்துக் கொண்டு ஐஜிசி இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தின் அடுத்த மாணவன் தொழுகையின் சிறப்புகள் என்ற தலைப்பில் உரையாடுவதற்காக அன்போடு அழைப்பது NM அத்னான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் சிறப்புகள் பற்றி உங்கள் முன் கூற வந்துள்ளேன். தொழுகை என்பதென்றால் அல்லாஹ்வின் கட்டளையாகும். தொழுகை இஸ்லாத்தின் இரண்டாவது கட்டாய கடமையாகும். தொழுகை என்பது முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் விதித்த மிக பெரிய கடமையாகும். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று சூரத்துல் பக்கரா 43வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். அதே போன்று தொழுகையின் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் ஒரு நாளில் 5 முறை ஒரு நதியில் குளித்தால் அவரது உடலில் அழுக்கெதுவும் இருக்காது. அதுபோல 5 வேளை உடலிலுக்கு அழுவும் இருக்காது. அதுபோல 5 வேளை தொழுகை பாவங்களை நீக்கிவிடும். அதே போன்று தொழுகை உள்ளத்திற்கு அமைதி கொடுக்கும். தொழுகையின் மூலம் மன அழுத்தம், கவலை, பயம் குறையும். தினமும் அல்லாஹ்வை நினைவு செய்தால் மூலம் இதயம் அமைதி பெறும். பெருமை தொழுகை நன்மையின் பக்கம் வழிகாட்டும். தொழுகை தவறான செயலை விட்டு விலக்கிவிடும். அதே போன்று ஒழுக்கம், பொறுமை, ஒழுங்கு ஆகியவற்றை வளர்கிறது. நாளை மறுமையில் வாழ்வில் பாதுகாப்பு தேடுகிறது. மறுமை நாளில் முதலாவது கேட்கப்படும் விஷயம் தொழுகை பற்றிய விவரமாகும். எனவே தொழுகையில் நாம் சரியாக இருந்தால் மற்ற அமல்களும் சீரணமாகிவிடும். ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். நன்றி. ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். அழகிய முறையில் தொழுகையின் சிறப்புகள் என்ற தலைப்பினில் உரையாடி சென்ற அன்பு மாணவன் NM அத்னான் அவர்களுக்கு அகமகள் நன்றிகளினையும் வாழ்த்துக்களினையும் தெரிவித்துக் கொண்டு ஐஜிசி இஸ்லாமி கைடன்ஸ் சென்டர் ரவுதா முத்துக்கள் சிறப்பு நிகழ்ச்சியினில் அடுத்ததாக வேதங்கள் தொடர்பாக பேசுவதற்காக அன்போடு அழைப்பது அன்பு மாணவன் AM ஆகிப் அன்னவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சவாயில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேதங்கள் 4 ஆகும். முதலாவது வேதம் சபூர் வேதம், இரண்டாவது தௌராத் வேதம், மூன்றாவது இஞ்சில் வேதம், நான்காவது ஃபுர்கான் வேதம். வஸ்ஸலாம். நன்றி. ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். அழகிய முறையில் வேதங்கள் தொடர்பாக பேசி சென்ற அன்பு மாணவன் AM ஆகிப் அன்னவர்களுக்கு அகமகள்வான நன்றிகளினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்க நிகழ்வு இடம்பெற காத்துக் கொண்டிருக்கின்றன. எமது ரவுதா முத்துக்கள் ஐஜிசி ரவுதா இஸ்லாமிக் கைடன்ஸ் சென்டர் ரவுதா முத்துக்களின் அன்பு மாணவ செல்வங்களுக்கான பரிசுகள் வைக்கும் நிகழ்வுக்கு அன்போடு அழைப்பது
ஐஜிசி இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தின் உபதலைவர் கௌரவ அசேக் ரிஸ்வான் மதனி அவர்களினை இந்த பரிசுகளை வழங்கி வைப்பதற்கு அன்போடு அழைப்பது. இந்த பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்காக அன்போடு அழைப்பது ஆர் அகமது சுல்தான் அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து அடுத்த மாணவன் எம் சிமாஸ் அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து மாணவன் எம் ஐஎம் இமாமுதீன் அவர்களினை அழைக்கின்றேன். நிறைய பேரி அதனைத் தொடர்ந்து அடுத்த மாணவன் ரில்சான் அகமது அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து அடுத்த பரிசினை வழங்குவதற்கு அன்போடு அழைப்பது இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தின் ஆசிரியர் அசேக் எம் அசார்தீன் ஃபஹமி அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். இந்த பரிசினை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு அழைப்பது ஆர் ஏ சுல்தான் அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். மணிக்கவும் ஏஎம் வலித் எம் அஃப்ரீத் அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். மாணவன் அஃப்ரீத் அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து மாணவன் அன்ஷாத் அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து மாணவன் எம் ரிஃபாஸ் அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து மாணவன் ஆர் மோத் அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து அடுத்த பரிசினை வழங்கி வைப்பதற்காக அன்போடு அழைப்பது இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தினில் ஆசிரியர் ஏஎம் முஸ்னி ஃபஹமி அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். இந்த பரிசினை பெற்றுக் கொள்வதற்கு அன்போடு அழைப்பது ஏஎம் ஷஃபா கான் அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக ஆர் மஹதி அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். ஆர் ஹபீப் அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். மாணவன் ஹபீப் அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து மாணவன் ஏஆர் சாம்லி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து அடுத்த பரிசினை வழங்குவதற்காக அன்போடு அழைப்பது பெற்றோர் சார்பாக சகோதர் நிசார் அவர்களினை இந்த பரிசினை வழங்கி வைப்பதற்கு அன்போடு அழைக்கின்றேன். இந்த பரிசினை பெற்றுக் கொள்வதற்கு அன்போடு அழைப்பது ஏஆர் சாம்லி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எஸ் எம் ஹனாஸ் அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து ஏ அஜ்மல் அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து மாணவன் எம் ஐ இபாதத்துல் அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து அடுத்த மாணவன் எம் ஆ ஷஹமத் அவர்களினை அன்போடு அழைக்கின்றேன். எமது இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தின் பொருளாளர் ஷலாம் அவர்கள் எங்கிருந்தாலும் வரும் மேடைக்கு வருமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து பெற்றோர் சார்பாக பரிசினை வழங்கியதற்காக அன்போடு அழைப்பது அதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தின் பொருளாளரும் வாரிபுதாஸ் நூர் பள்ளிவாசலின் அதனைத் தொடர்ந்து பெற்றோர் சார்பாக இந்த பரிசினை வழங்கி வைப்பதற்காக அன்போடு அழைப்பது
அன்பாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த பரிசினை பெற்றுக்கொள்வதற்காக அன்போடு அழைப்பது மாணவன் என் நிம்ஷாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து மாணவன் ஐயம் ஆஃபித் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாணவன் ஆஃபித் அவர்கள் அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து மாணவன் எம்.ஆர். இமாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து அடுத்த பரிசினை வழங்கிய அன்போடு அழைப்பது பெற்றோர் சார்பாக சகோதரர் சாகிர் அவர்களை அன்போடு அழைக்கின்ற இந்த பரிசினை வழங்கி வைப்பதற்கு இந்த பரிசினை பெற்றுக்கொள்வதற்கு அன்போடு அழைப்பது வை சஹாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து எம் வசீம் சஜாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து அடுத்த மாணவன் என் நஃப்லி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து பெற்றோர் சார்பாக அடுத்த பரிசினை வழங்கி அன்போடு அழைப்பது சகோதரர் யாகப் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த பரிசினை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு அழைப்பது என்.எம். அத்னான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாணவன் அத்னான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து மாணவன் ஏ.எம். ஆகிப் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து மாணவன் சஹ்ரான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாணவன் சஜாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாணவன் எஸ் ஐன் அஃப்லால் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து எமது இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தின் பொருளாளரும் மாசத்தனூர் பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபையின் தலைவருமாகிய சகோதர் எஸ் ஏ சலாம் அவர்களை இந்த பரிசினை வழங்கி வைப்பதற்கு அன்போடு அழைக்கின்றேன். இந்த பரிசினை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு அழைப்பது மாணவன் ஐமன் அவர்கள் அன்போடு வரவேற்கின்றேன். மாணவன் ஐமன். அதனைத் தொடர்ந்து மாணவன் என்.எம். முவாத் அவர்கள் அன்போடு அழைக்கின்றேன். மாணவன் இனாமுல் ஹசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து மாணவன் இனாமுல் ஹசன். அதனைத் தொடர்ந்து மாணவன் ஷமான் சம்லி. அதனைத் தொடர்ந்து இன்சாமுல் ஹக் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து என் ஷஜான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். என் ஷஜான் அவர்கள் அன்போடு அழைக்கின்றேன். எஸ்.எம். ஹபாப் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த பரிசினை வழங்கி வைப்பதற்காக பெற்றோர் சார்பாக எமது இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தின் ஆலோசகர் சகோதரர் ஹுஸ்னி முபாரக் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மீதமாக உள்ள சில நேரங்களில் பேர் தவறிடப்படலாம், அதனால் யாரும் கோவிக்க வேண்டாம். இந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ளாத அன்பான மாணவ செல்வங்கள் இந்த இடத்துக்கு வருமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். சில நேரங்களில் பேர்கள் தவறிடப்படலாம். பரிசுகள் பெற்றுக்கொள்ளாத மாணவர்கள் யாராவது பரிசு வாங்க இருக்கீங்களா? ஒரு பரிசு மீதமாக உள்ளது, அந்த வலிதுடைய பரிசு நினைக்கின்றேன். ஓகே, இதை ஆசிரியர் எமது இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தின் அதிபரின் கையில் வழங்குகின்றேன். அதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தின் ஆசிரியர் அசேக் எம்.ஏ.எம். அசாருதீன் ஃபஹமி அவர்களை இந்த இடத்தில் வருமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். எமது அசாருதீன் ஃபஹமி அவர்களுக்கான பரிசினை
மாணவ செல்வங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இந்த பரிசினை இப்போது வில்சன் அவர்கள் அந்த பரிசினை ஆசிரியருக்கு வழங்கி கௌரவிப்பார். இந்த இடத்தினில் உங்கள் நேரங்களினையும் காலங்களினையும் செலவு செய்து எமக்காக இந்த இடத்தில் வருகை தந்த அனைத்து சொந்தங்களுக்கும் அகமகிழ்வான நன்றிகளினையும் வாழ்த்துக்களினையும் தெரிவித்துக் கொள்வதோடு அயராது செயல்பாட்டு கொண்டிருக்கக்கூடிய எமது இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தின் தலைவர் கௌரவ அல்ஹாஜ் எம் ஹனீஃபா வைத்தியர் அவர்களுக்கு அகமகிழ்வான நன்றிகளினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அதே போன்று பரிபதாசனி நூர் பள்ளிவாசலின் நம்பிக்கையாளர் சபையின் தலைவர் சகோதர் ஏசி ஷலாம் அவர்களுக்கும் அகமகிழ்வான நன்றிகளினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அதே போன்று இஸ்லாமிய வழிகாட்டல் மையத்தின் ஆலோசகர் ஹுஸ்னி முபாரக் அவர்களுக்கு அகமகிழ்வான நன்றிகளினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை திறன்பட செய்வதற்கு உறுதுணையாய் செயல்பட்ட எமது எம்ஏஎம் அசாருதீன் ஃபஹமி அவர்களுக்கும் அகமகிழ்வான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அதே போன்று இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாய் நின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஏஎம்எம் முஸ்னி ஃபஹமி அவர்களுக்கும் அகமகிழ்வான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனில் குறைகள் நிறைகள் ஏற்பட்டிருக்கலாம். யாரும் மனநோக வேண்டாம். மனிதன் என்ற அடிப்படையில் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் சில தவறுகள் ஏற்படலாம். அந்த வகையில் முதல் கணம் அனைவரின் சார்பாகவும் ஏற்பாட்டு குழு சார்பாகவும் மன்னிப்பு கோரியவனாக இந்த நிகழ்விலிருந்து விடைபெற்று செல்கின்றேன் என்றும் உங்களில் ஒருவன். நன்றி. வஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி சொந்தங்களே.